ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஒரு ஷார்க் சர்வைவல் த்ரில்லர் படமா வந்திருக்கு. மால்டால புதுசா திருமணமான கப்பலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு யாட்ச்ல ட்ரிப் போறாங்க. இவங்க அந்த போட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்க் அட்டாக் நடக்குது. இந்த கட்டத்துல ஒரு ரிலாக்ஸிங் ட்ரிப்பா இருக்க வேண்டியது ஒரு சர்வைவலுக்கான ஃபைட்டா மாற ஆரம்பிக்குது. ஷார்க் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை முளைக்குது. அது என்னன்னா, அந்த போட்ல ஃபிஷர்மேனா இருக்கிற ராய் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் மனிதர்களை சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஏன் இப்படி பண்றானா, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வர டூரிஸ்ட் பைட்டா வச்சு அந்த ஷார்க் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றது அவனுடைய திட்டம். தண்ணியில பாத்தீங்கன்னா கொலவெறி பிடிச்ச ஒரு ஷார்க், போட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர். இந்த ரெண்டு த்ரெட்ல இருந்து இவங்க தப்பிக்க முடிஞ்சதா? நேரம் ஆக ஆக இவங்களுடைய டார்க் சீக்ரெட் எல்லாமே ஒவ்வொன்னா வெளியே வர இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, சர்வைவலுக்காக இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஷார்க் அண்ட் சைக்கோ கில்லர் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கிற அந்த கான்ஃபிளிக்டே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் தான். இந்த செட்டப் வச்சு ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் படத்தை கொடுத்துட முடியும். பட் இந்த படத்துடைய எக்ஸிகியூஷன்ல கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய டியூரேஷன் 87 மினிட்ஸ் தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல இருக்கிற கோரியான ஷார்க் அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே ஷார்க் அட்டாக் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கடல்ல காட்டின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கான ஒரு நல்ல பேக் ட்ராப்பா அது அமைஞ்சது. ஆலிஸ் ஈவ் தன்னுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க. புவர் விஷுவல் எஃபெக்ட்ஸ், வீக் ஆக்டிங், பெருசா ஜெனுயினான சஸ்பென்ஸ் எலிமெண்ட் எதுவுமே இல்லாதது, பேட் எடிட்டிங், அன்லைக்கபிள் கேரக்டர்ஸ், பிரெடிக்டபிள் ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அலர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஜம்ப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.